வணக்கம் மக்களே, திருமணம் முடிந்து விட்டது. ஸோ கோயில் குளம்லாம் போயிட்டு நிறைய ஆசீர்வாதம்லாம் பெற்று இப்போ தெரிய உடம்புல வலி, அந்த வலியும் போக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ், ஸோ மதுரை டு சென்னை கிளம்பி விட்டாச்சு. ஆமாம், ஸோ ஆன் தி வே டு சென்னை. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னி. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆனால் சரியான ஒர்க்கு, சரியான டயர்டு, பயங்கர டயர்டு, ரொம்ப என்ன சொல்றது, ஹெக்டிக் ஒர்க். ஆனால் இதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு டயர்டு ஒர்க், சுகமான வலி. ஆமாம், சுகமான வலி தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து பேச்சுலராக இருந்து ஃபர்ஸ்ட் கப்பலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ரிப்பு. அண்ட் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தாலி நகை செய்து வலையெல்லாம் போட்டு வேட்டிஸ்ல எல்லாம் கட்டி, ஆமாம், சாரி கட்டி. ஆமாம், இவ்வளவு நாளா ஒரு கேஷுவல் வியர், ஒரு வெஸ்டர்ன் வியரை போட்டு போயிட்டு இருந்தோம். இது ஒரு புது அனுபவம் கண்டிப்பாக. ஆமாம், இங்க ஒருத்தவங்க அழுது மூஞ்சில வீங்கி போய் காலையில இருந்து உட்காந்துருக்காங்க. நேற்று இவ்வளோ விட்டுட்டு போகும்போது அக்கா மாமா அழுதுருக்காங்க, அம்மா அழுதுட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, வேதனையெல்லாம் தெரியல. எத்தனையோ பேர் பிள்ளைகளை வந்து வாழ்த்துனீங்க, வராதவங்க ஃபோனில் வாழ்த்துனீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நாள் வரையும் அம்மா பிள்ளை அம்மான்னு பின்னாடியே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு என் பிள்ளைய என் பேத்திட்ட ஒப்படைக்கிறேன். அழாமல் கொடுக்கணும், அப்போதான் நான் வாங்கிப்பேன். இல்லைன்னா திருப்பி மதுரையில் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு போவேன். 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க, இன்னையே மறந்துட்டாங்க. காலில இருந்து இவங்க அவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன, அவங்க இவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன, கடைசி வர நான் தான் மாட்டிக்கிறேன். நான் ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி ஆக்கி விட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம். அம்மாச்சியும் பேத்தி அலப்பறை தாங்க முடியல. ஸோ திஸ் இஸ் சாபி, சதீஷ் பிரபு. ஆமாம், சதீஷ் பிரபு அலை சாபி. ஸோ அன்னையை தான் எங்களை வந்து ஏர்போர்ட்டில் விடுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஏன்னா எங்கள் கார் வந்து காலையிலேயே வந்து சென்னைக்கு போயிடுச்சு. கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் கிண்ணி, பிரதிபா, அப்புறம் கிஃப்ட்ஸு, லக்கேஜு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போகணும். 3:30 மணி இண்டிகோ ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம். இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கப்பல் vlog, கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பல் vlog. ஸோ இத்தனை நாள் வந்து சிங்கிளா பேச்சுலரேட்டாக எங்கள் vlog பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து கப்பலாக எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ கீப் சப்போர்ட்டிங்க. ஸோ உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், விஷஸ் எல்லாமே எங்களுக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் முடியல, ரிசப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. மதுரையில் நிறையா ஸ்பீட் பிரேக்கர், அதனால் நிறையா ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். ஆமாம், ஸோ மன்னிக்கவும். வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய். ரீச் ஆயாச்சு ஏர்போர்ட்டு. வாருங்கள் போவோம். நம்ம 2 பேரும் கை பிடிச்சிக்க. அவர் வந்து விஸ்குன்னு போயிட்டு வாரு வீட்டுக்கு. அப்பெல்லாம் போக மாட்டேன், இதுக்கப்புறம் பொறுமையாக தான் போகணும். ஆமாம், போய் தான் ஆகணும். போயிடுவோம். அண்ணே பின்னாடி பார்த்தனே, என் கேமராமேன் சாரி, சின்சியரான கேமராமேன். பின்னாடி கூட இப்படி திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சாபி? எவ்வளோ கூட்டத்துக்குள்ள எத்தனை ப்ரெஸ்ஸில் வந்து எடுத்த ஒரு ஆளு. சூப்பர் சாபி. சரி சாபி, இப்படி வந்துருங்க. அப்படியே நாங்கள் அப்படியே பாய் சொல்கிறோம். ஓகே, உள்ள போய் நம்ம பேசுவோம். பத்திரமா இருக்கணும், அழக்கூடாது. வந்துருங்க. கோவப்படக்கூடாது, கூலாக இருக்கணும், அழுகக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது, டைப் படிக்கக்கூடாது. ஆமாம், டைப் படிக்கக்கூடாது. இன்னும் 2 நாள் இங்கே வந்துடுவீங்க. இன்னும் 2 நாள் இங்கே வந்துடுவீங்க. அவ்வளோதான். ஸ்டேஷனில் சந்திப்போம். பாய், லவ் யூ, டேக் கேர். போயிட்டு வா. அழக்கூடாது, பத்திரமா போயிட்டு வரணும். டென்ஷனை குறைச்சிக்கோங்க. செல்ஃபி எடுக்க போறியா? ப்ளீச் அடிக்குமே. ஷாபின் அப்படியே நீங்களும் உள்ள வாங்க கேமராவோட. எடுத்தாச்சே. சூப்பர்மா. சே வல்லமே பாத்து போங்க. நான் உள்ள ரீச் ஆயிட்டு இல்ல செக் இன் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். தூக்கம் வருது, கொட்டாய் விட்டு டயர்டா இருக்கு. 3 நாளா செம்ம டயர்டு. அது வந்து குறைய சொல்ல முடியாது. நிறைய அலைச்சல், ஓட்டம், அந்த மாதிரி. எப்படியோ செக் இன் பண்ணி உள்ள வந்தாச்சுப்பா.
ஃபர்ஸ்ட் கப்புள் போர்டிங் பாஸ். ஆமா எத்தனை தடவை சுற்றி இருப்போம், இதான் நான் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு கப்பலில் வரும்போது ஒரு என்ன ஜாலியா சொல்றது, இருக்கு. ஜாலியாக ஒரு கூச்சமாக வேற இருக்கு. ஆமா ஷையா இருக்கு. வாடி வேமா வாடி, இங்கே வாடி, உள்ள வந்து ஏறடி பையன்ற வைடி அப்படின்ற மாதிரி அவ்வளோ திட்டு. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு. வந்து பாப்பா அப்படி வா, பாப்பா அப்படி வா, பாப்பா அதை கொடு பாப்பா, இதை கொடு பாப்பான்னுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஃபன்னாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அறிவு இல்லையா உனக்கு? நீங்க என்னோட ஒரு கார்டை மிஸ் பண்ணிட்டு சென்னையில போயிடுச்சு. ஒரு கார்டை மிஸ் பண்ணி ஃபாரின் போனோம், ஒரே ஒரு புக்கை மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு போய் அப்படின்னு நம்ம பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டு வந்தால் எப்படி விடுவாங்க? அது மாதிரி லோக்கல் டிரான்சிஸ்ட்க்கு ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். அது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வேணும். அது இல்லை மேடம்கிட்ட. ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இதை காட்டுறேன் பண்ணி உள்ள அலோவ் பண்ணுறீங்களான்னா எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அலோவ் பண்ணி வந்துட்டோம்ல. அது டிஜிலாக்கரில் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் கார்டு தானே வந்தோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வேமா வாங்குற கிளம்புவோம்டா சென்னைக்கு. ஜாலியா என்ஜாய். நல்லாக்கா? சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி எல்லோயிஷா இருக்கேன். மஞ்சள் பூசி உங்கள் அமைச்சு வச்சுட்ட பூவை காட்டு. அதை நீங்க தான் காமிக்கணும். இல்லை ஊருக்கு போகிறான்னு பூ வச்சு விட்ருக்காங்க. இந்த பாருங்க. ஐயோ அந்த பக்கம் ஒரு பாதி கிடக்குது. இது வாரேன், நான் பேக் கேம்பில் காட்டுறேன். கோயம்புத்தூர் மார்க்கெட்டு, மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு, எல்லா பூவும் இங்கே வந்து வச்சுருக்கா. இல்லை இது போக வந்து இன்னும் ஒரு 4000 மல்லி கொடுத்துருக்காங்க. 4000 மல்லி மீன்ஸ் 10 முழமாம்மா தெரியலையே. அது கட்டு இது 100. அப்போ இந்த மாதிரினா 10 முழம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஐஸ் பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். நைட்டில் வச்சுக்கணுமா? சரி என்ஜாய். ஊருக்கு போகிற பிள்ளைக்கு அதை நிறைய பூ வச்சு அங்கேயும் கொண்டு கொடுக்குறாங்க. நீ வச்சுட்டு மம்மி கொஞ்சம் கொடுத்துருங்க. அக்கா கத்துறாங்க, பாரதி அக்கா கத்துறாங்க. தெரிஞ்சவங்களா சொன்னாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? ஆமா வழுக்கு வழுக்கு ஜெல்லி போதா? ஜெல்லி சூப்பரா இருக்கு. லேடிஸ்க்கு பூ வைக்கணும். ஜென்ஸ்க்கு அந்த மாதிரி ஊருக்கு போறாங்கன்னா ஏதாவது சைன் இருக்காமா? கையில காசு கொடுத்துடலாம். இந்தாப்பா மகனே ஒரு 50,000 வச்சுக்க, உனக்கு ஒரு 4000 போனோம் வரையும் எனக்கு ஒரு 4000 காசு கொடுக்கலாம். தரலையே. கொடுத்துதான் விட்டாங்க, உடனே தரலையே. அது கும்பிடு போனோம். ஆசீர்வாதம் நம்மள போயிட்டு வரோம்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்கு செலவு காசு. ஆனால் 3 நாள்ல காலில் விழுந்து இடுப்புலாம் வலிக்குது. சென்னை போய் ஒரு மசாஜ் சென்டர் ரிசப்ஷன் முடிச்சுட்டு போகணும். ஒரு மசாஜ் சென்டர் போய் இங்கே ஃபுல்லாக பெரியவங்க தான். அம்மா ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக எல்லாமே பெரியவங்க தான். ஸோ அதனால பார்க்கறவங்களால காலில் விழுணும். அதானே மரியாதை, அதானே பழக்கம். அதனால கொண்டு இடுப்புலாம் வலிக்குது. கண்டிப்பாக அழகா இருக்கீங்க. மீசை எடுத்ததுக்கு அப்புறம், தாடி எடுத்ததுக்கு அப்புறம். ஆமா, சேவ் பண்ண வச்சிட்டாங்க. கியூட்டா இருந்தாரு. நன்றி நண்பர்களே. நீங்க கல்யாண போட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி நாள் வரைக்கும் தாடி வச்சிருந்தாரு. அதான் நினைக்க நான் எடுக்க சொல்லிட்டேனால எடுத்து சூப்பரா இருக்காரு. மெட்டிலாம் போட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ உங்களுக்கு திரும்ப போடுறோம். மெட்டிலாம் போட்டிருக்கோம். ஆமா, அழகா இருக்கு. தாமிரபரணி பிரபு சார் வருவார்ல, அந்த மாதிரியே இருக்கு. கண்டிப்பாக நீ ஃப்ளைட்டில் ஏறிட்டு வந்து தான் பேசுவோம். ஓகே பாய். டிக்கெட் சிதம்பரம், சீகாழி, மாயவரம், கும்பகோணம். ஏன் நிக்கிறீங்க? உன்னை உட்கார வச்ச மாமா அழகு பார்ப்பேன். சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த ட்ரெஸ் கியூட்டா இருக்கு உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? கிரே டேனி பாய் தச்சது. கிரே அந்த இதுதான் வந்து முன்னாடி நாள் போட்டிருந்தாரு கோட் ஷர்ட்டோட. சங்கீத்துக்கு கோட்டுக்குள்ள போட்டிருந்தேன், சரியா தெரியல, அதனால வெளியே டிஃப்ரெண்டா பேர் பண்ணலாம், வேட்டியோட பேர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எங்கள் கூட வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் எங்கள் கூட வந்தார் ஃப்ளைட்டில். ஸோ வராரு. அவர் எங்களோட ரிலேட்டிவ் மாதிரி. ஸோ அவரோட அங்கிள், அவரும் சேர்ந்து படம் வேறு பண்ணியிருக்காங்க. அந்த படம் வேறு வரப்போகுது. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது காமெடி கிங், காமெடி லெஜண்ட் செந்தில் சார் வந்திருக்காரு. ஸோ அவரோட புகைப்படம் எடுத்திருக்கோம், நான் அவருக்கு அனுப்புகிறோம்.
ஓகே ஆத்தரவே சொல்லிட்டாரு 31 ரிசப்ஷன் கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஆமா. அவ்வளோ ஸ்வீட்டா சொன்னாரு. டக்குன்னு சொல்றாரு 31 கண்டிப்பா இருப்பேன்ப்பா அப்படின்ட்டாரு. அதனால இவ்வளோ சீக்கிரமா அப்டேட் ஆகிருக்கீங்களே சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பர். உண்மை லுக் பார்த்தீங்க சார் குங்குமம். அல்லது அங்கே வேற தெரியும் பாரு எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைடான்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஒரு மாதிரி அழகா இருக்கு குங்குமம். ஹோம்லி லுக். தாலி ஜொமிக்கி ஜிமிக்கி பின்னாடி பூ மல்லிகை பூவல் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சது அழகுடா நீ எப்பவுமே அழகுடா. ஐயோ ஒரே கேட்கமா இருக்கு. நம்ம ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிட்டு உங்களை நான் கண்டிப்பாக பண்றேன். ஆமா குட்டி மினி ஃப்ளைட்டு. ஆமா இது 4 சீட் தான் மாமா. அவன் ரொம்ப குட்டி. 2 இருக்கும். ஆமா ஏன்னா அது குட்டியா வந்து இருக்கும். இது வந்து டொமஸ்டிக் சின்ன டிராவல்னால குட்டி ஃப்ளைட். ஞாபகம் இருக்கா இதே மாதிரி ஃப்ளைட் தானே ஸ்ரீலங்கா ஜஃப்னாக்கு விட்டாங்க. ஜஃப்னாக்கு நான் ஃபர்ஸ்ட் கப்பலாக போன ஃப்ளைட்டும் மினி ஃப்ளைட் எல்லா ஃப்ளைட்ஸுமே நாங்கள் போயிருக்கோம் கப்பலாக. பட் வந்து மேரிட் கப்பல் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். மேரிட் கப்பலில் போகிறோம். ஸோ ஜஃப்னா போகும்போது இதே மாதிரி ஒரு மினி ஃப்ளைட்டு. பட் அது வந்து ரொம்ப கொஞ்சம் பழைய ஃப்ளைட்டு. கட்டை வண்டி மாதிரி தான் இருந்துச்சு. உசுரை கையில் பிடிச்சிட்டு போனோம் அப்போ. ஒரு கட்டை வண்டி தான். இது வந்து கொஞ்சம் பெரிய வண்டி. இதுவே கொஞ்சம் நல்ல வண்டி. பட் இண்டிகோ சூப்பராக இருக்கும். இண்டிகோ எப்போ நல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட். மெயினாக அதில் அந்த குக்கீஸ்க்காகவே நான் போவேன். அஃப்கோர்ஸ். ஹலோ ஹலோ way to Chennai. எஸ் வி ஆர். ஆமாம் ஏரோஸ்பேஸ் இண்டிகோட சூப்பராக இருக்கும். போய் பார்க்கலாம். உள்ள போய் பாருங்க டிரைவர் கிளம்பி இருக்கும். He's foreigner. Oh, They are visitors to our India. it's a modern airport, you know. Yeah. Selamat datang. மழை வேலை எடுத்துச்சு போ. Okay. புரிஞ்சு போ. மனமகனே மாறாய். அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிக்கிறோம்மா. சரிதா புது பொண்ணு மாதிரி இருக்குல்ல. புது பொண்ணு தானே புது பொண்ணு மாதிரி. ஆமா புது பொண்ணு தானே. ஆமா போ. கரெக்டாக ஃபேனுக்கிட்ட வரப்போகுது சீட்டு. இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது முன்னாடி பண்ணிருக்கியா. பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். திருமணமான கையுடன் நாங்கள் ரெண்டு ரிசப்ஷன் கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். First flight journey from அழகா இருக்கு உங்க ஃபோன்ல. It's come Madurai to Chennai. அவன் ஃப்ளைட் ஏறிட்டோம். இந்த சீட் உனக்கு. ஆமா பேசிக்கிறோம். மம்மி ஐஸ்கிரீம். இல்ல வீடியோ. Okay. Happy journey. Thank you. Thank you. I think our first flight journey. ஆமா. சூப்பர் பெரியமா. நான் வந்துருவேன் இன்னும் ஒரு. கிளம்பிட்டான். டைம் லாப்ஸ் எடுக்கிறேன். எடு. என்ஜாய். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் பக்கத்துல உட்காந்துருக்கோம். இந்த நேரத்தில் வாய் வச்சுக்கோங்க. கோயில் தெரியுது. ஐயோ ஒரே
காலை எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். இப்பதான் இருந்துச்சு. அப்புறம் சென்னை வந்துக்கிட்டோம். Finally reached Chennai. எஸ், அது நம்ம ஊருக்கு சிரிப்பு, ஒரு ஜாலி, தனி ஒரு சிரிப்பு தான். பாடுறா அவன் மாதிரி இருந்தாலும் சிரிப்பு வரல. மதுரையும் ஒரு சிரிப்பு, இங்கேயும் ஒரு சிரிப்பு தான். அப்படியா? ரைட். அது ஒரு டிஃபரன்ஸ் செட், இது ஒரு டிஃபரன்ஸ் செட்ல. கரெக்டு தான். வரேனே. ஆளு அப்படிதான் இருக்காரு அவரு. கொஞ்சம் ஓட்டாளா ஓட்டுனேன் 3 நாள், ஒரு வாரத்துல அப்படின்ற மாதிரி டயர்டா இருக்காரு. மதுரை சென்னை மதுரை சென்னைன்னு என்ன ட்ரிப் அடிக்க விட்டீங்க. ஆமா, 3 நாள் அந்த வண்டி 4 நாள் பண்ணான். ட்ரெஸ்ஸே அவர் 2 நாள் மாத்தலங்க. பிங்க் டிக்ஷனரி சுத்திக்கிட்டு இருந்தாரு அவரு. நம்ம வண்டி 3 வண்டியுமே பண்ண நமக்குதான் எவ்வளவு ரைடு, எவ்வளவு இது. ஒரு வீடியோ வரும். தென் ரீச் சென்னை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், சிங்கிளா போய் இப்போ மிங்கிளாகி வந்திருக்கேன். அவங்க பேச்சுலர் வந்து இப்போ ஃபேமிலி காராக வந்திருக்காங்க. எஸ் எஸ். ஆனால் அப்பயும் நான் தயிர்பூரி வாங்கி சாப்பிடுவேன். ஆமாம், தயிர்பூரி வாங்கி தாரேன், சாப்பிடணும். மசாலா பொரி வேணும். ஏன்னு வந்து கேட்டு இருக்காரு, தயிர்பூரி வேணும் தயிர்பூரி வேணும்னு. தயிர் பூரி இல்ல மாமா, அது தஹி பூரி. தஹி பூரி, அதனால தயிர் ஊத்தி தான் தருவாங்க. தயிர் தான், ஆனா ஹிந்தில வந்து தஹி. நாங்க தமிழ்ல சொல்றோம் தயிர் பூரின்னு. அப்ப பூரின்னு கூட நீங்க சொல்லக்கூடாது, தயிர் உப்புனது அந்த மாதிரி தான் சொல்லணும். தயிர் உப்புனதா? பூரி, பூரி வந்து பூரி தான். சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு பேசுறோம். வீட்டுல வந்து தடபடலாம் எங்களை வர வைப்பாங்க. போய் பார்த்தா ஒரு பயிர் கூடாது சொல்லி வச்சிருக்காங்க. காலிக்கு மேல அடிச்சுட்டே யாராவது கீழே வாக்கடா அப்படின்னு ஆகும்போது நீயாத எக்ஸ்பெக்ட் பண்ணாத. 2 பேரும் வெயிட்டிங்ல. அதான் எப்படியும் வெள்ளச்சி கருப்பேன் வந்து வெயிட்டிங்ல இருப்பாங்க. என்னோட 2 டாக்ஸ். ஸோ 2 பேரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. ஸோ போய் என்ட்ரி கொடுப்போம். சாப்பிட தஹி பூரினா தஹி பூரி தாயா. சாப்பிடியா இது எப்படி தெரியுமா சாப்பிடணும்? டிஷ்யூ எடுத்துக்கோங்க மேடம், டிஷ்யூ. பறந்துட்டு கீழே வர ஜலேபிலாம் கொடுத்துருக்காங்க மாமா. சாரி, சாப்பிட்டேன். அவருக்கே தெரிஞ்சிருக்குமா நான் டைப்பர் சாப்பிட்றேன்னு. எப்படி இருக்கு மாப்பிள்ள சார்? எங்கள் சென்னை சாப்பாடு எப்படி இருக்கு? சென்னை ஒரு சாப்பாடு, பட் இது நார்த் இந்தியன் சாப்பாடு. சென்னையில் ரொம்ப இருக்குன்றதுனால சென்னை. வெத்மி பூரி வித் சப்ஜி. ஓகே, யூ ஹேவ் யுவர் ஃபன், பாய்.
அவங்களே எடுக்கிறாங்களே. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருந்துச்சு பயணம்? நல்லா இருந்துச்சா? வாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. பிடிச்சிக்கோங்க. இது வந்து மம்மி கொடுக்குறது. அதுதான் ஓய் யாருக்கு அதான பார்த்தேன். வஞ்சமா போடுவாங்க. வருங்க வருங்க. வெல்கம் வெல்கம். எதுக்கு போட்டுக்கோங்களா? ஆமா. அப்படியே பூ மேல இறங்குவாங்க. பூ போடுங்க. போட்டுடாத. அட்டே அட்டே தேங்க் யூ. பாத்து பாத்து என்னடா? வாச்சி தம்பி பாப்போம். தேங்க் யூ. வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க. அப்பதான் நிறைய வந்து வீடியோஸ் வரும். 1 வீக் டச் விட்டு போயிடுச்சு. ஸோ பாய்.